பார்க்கறக்கு ஏலியன் கால் மாதிரி இருக்க இந்த கருங்கோழி வச்சு கறிக்கடானா ஏதாவது வீடியோ போட சொல்லி கொடுத்து விட்டாரு. நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செட்டிநாடு ஸ்டைலில் வந்து சிக்கன் பட்டர் ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி நார்மல் சிக்கன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 4 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், சோம்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் கருகாமல் இருக்கும். கடைசியாக ஒரு கையளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சருக்கு வந்து மாற்றிட்டு இது கூட ஊற வச்ச கசகசா அண்ட் கேஷ்யூ சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொஞ்சமாக கடுகு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிக்க விட்டுலாம். இது கூட கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே சிக்கன் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 5 to 6 நிமிஷம் போல் குக் பண்ணுங்கள். இது கூட கட் பண்ண ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் போல் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. தக்காளி நல்லா குக் ஆனதும் இது கூட அரைச்ச மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு 10 to 12 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியான சிக்கன் பட்டர் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடைப்பிடிச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.